அனைவருக்கும் வணக்கம். காற்றின் மொழி, காற்றின் இசை, அதுதான் விண்ட் சிம்ஸ். சைனீஸ் வாஸ்து முறையான ஃபெங்ஸ்விலையும் அதுதான் பயன்படுத்துறாங்க. விண்ட் சிம்ஸ் நம்மளே ஒன்று செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன். இதுதான் ஆன்லைன்ல கடைகள் எல்லாம் விற்கிது. இதை ஏன்டா நீ செய்யற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆன்லைன்ல வாங்கிக்கிறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதே சமயம் நானும் ஒரு 2-3 வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன். ஓவர் பிரைசிங்கா இருக்கு, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லியும் வாங்கினேன். அதற்குரிய வேலையை அதை செய்யல. இப்ப மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அந்த விண்ட் சிம்ஸோட டிசைன்ல சில குறைபாடுகள் இருந்ததுனால அதால காற்றின் இசையை முழுமையா கொடுக்க முடியல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்கியும் பயன் இல்லாம சில விஷயங்கள் மார்க்கெட்ல இருக்க தான் செய்யுது. இது வாங்கின பிறகுதான் நமக்கும் புரியுது. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்த பிறகுதான் நான் மார்க்கெட்ல நம்ம விலை கொடுத்து வாங்குறதுல இருக்கிற குறைகள் எல்லாம் சரி செஞ்சுட்டு நம்மளே ஒன்று செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன். இது ரொம்பவே அற்புதமா வேலை செய்யுது. ரொம்பவே அற்புதமா காற்றின் இசையை கொடுக்குது. கண்டிப்பா மன அமைதியும் கிடைக்குது. மெடிடேஷன் பண்றோமோ இல்லையோ, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டில் கண்டிப்பா கொடுக்குது அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இடையில சொல்லியிருப்பேன். அதெல்லாம் முழுமையா பார்த்து அதெல்லாம் முழுமையா கேட்டாதான் பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோவோட முழு பலனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? சரி வா போலாம். போலாம். வெல்கம் டு பின் அண்ட் ரெயின் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது 3/4 இன்ச்சு அலுமினியம் ஸ்க்ரீன் ராட் பைப்பு. ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்கு, விண்டோக்கு ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பைப்பு இது என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ரொம்ப வருஷமாக இருந்தது. அதை தான் இதுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஹார்ட்வேர் கடைகளில் எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இது என்ன வேலை அப்படிங்கிறது வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த அலுமினியம் பைப்பை இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி அதோட ஒரு எண்டில் இந்த மாதிரி 2 ஹோல் போட்டிருக்கேன். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா, இந்த விண்ட் சிம்ஸ்ல இந்த பைப் தான் அந்த சவுண்டை கிரியேட் பண்ணுது இல்லையா, அந்த சவுண்டுக்கு ஒரு டியூனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நெட்ல படித்தேன். அதுக்காக என்ன லெங்க்த்துக்கு என்ன மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். ஒன்றும் ஒத்து வரல. எனக்கு இந்த கர்நாடிக் நோட், வெஸ்டர்ன் நோட் இதெல்லாம் புரிஞ்சாலும் பர்டிகுலராக இந்த பைப்பை கரெக்டான லெங்க்ல கட் பண்ணி டியூன் பண்றது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. நம்ம சிரமப்பட்டு டியூன் பண்ணிட்டாலும் இதை பார்க்குறவங்க அதை திருப்பி அதை மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருந்தது. அதனால அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு எப்படியும் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்க போகுது, கண்டிப்பாக நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா இதோட அவுட்புட்டில் என்ன லெங்க்த்துக்கு கட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். என்ன லெங்க்த்துக்கு கட் பண்ணேன், ஹோல் எந்த லெங்க்த்ல இருந்து போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அவுட்புட் காமிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் செஞ்ச ஐடியா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதை வீடியோட கடைசியில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் நூலை கோத்துக்கிறேன். இந்த நூல் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டான சவுண்டிங் வர்றதுக்கும் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கிற விண்ட் சிம்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த நூல் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நூல் நான் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். விலை ரொம்ப குறைவு தான். இந்த நூலை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஹோலில் கோத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி போட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இந்த பைப்பில் கோத்த நூலை இதில் இந்த மாதிரி நான் கட்டி முடிச்சு போட்டு விட்டுருக்கேன். இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கணும் அதே மாதிரி பைப்பில் இருந்து மேலே இருக்கிற அந்த எண்டு நல்ல டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் கண்டிப்பாக வரணும். இதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன் பின்னாடி. இப்போ இந்த மாதிரி எல்லா பைப்பையும் இந்த பிளாஸ்டிக் மூடியில் கோத்து எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு தேவையில்லாமல் தூக்கி போட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட கப் ஒன்று எடுத்திருக்கேன். இதுலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கப்பையும் நம்ம பைப்பெல்லாம் கோத்து வச்சிருக்கிற அந்த பிளாஸ்டிக் மூடியும் ஒரு கயிறு மூலமா ஜாயின் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்க மாதிரி நம்ம தொங்க வர்றதுக்கு இதை ரெடி பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நூல் கயிறு எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி இந்த கப்பையும் அந்த பெரிய மூடியையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். முடிச்சு இந்த மாதிரி தான் சிம்பிளாக போட்டிருக்கேன். அடுத்தது இந்த கப்போட சென்டர் பார்ட்டில் ஒரு ஹோல் போட்டு அதில் ஒரு கயிறு போட்டு தொங்க வர்றதுக்காக நம்ம ரெடி பண்ணணும். அதை இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கயிறால் இந்த மாதிரி
ஒரு முடிச்சு போட்டு தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து இதை தொங்க விடுறதுக்கு நமக்கு ஒரு எஸ் ஹூக் தேவை. இதுவும் வீட்டில் பழசு கிடந்தது, நல்ல துரு பிடிச்சிருந்தது, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஸ்வீட் பாக்ஸ் மூடி. நம்ம சேனலில் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சு ஒரு சின்ன முறை செஞ்சுட்டு அதனுடைய மூடியை இன்னொரு வீடியோவில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மூடி தான் இது. அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். ஐ பட்டனில் மேலே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த மூடி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மூடி தான் இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கேன். இந்த நூலை இது வழியாக கோத்து எடுத்துக்கிறேன். இப்போ நூலோட ஒரு எண்டில் சின்ன வெயிட் ஏதாவது போடணும். அதுக்காக இந்த மாதிரி 2 மூடி, பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இதை ஹோல் போட்டு இந்த மாதிரி ஒன்றா கோத்து இந்த எண்டில் முடிச்சு போட்டு தொங்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ரீஃபில் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி இந்த நூலில் கோத்து விட்டுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். இதுவும் வீட்டில் வேண்டான்னு தூக்கி போட்டது தான். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கி எடுத்திருக்கேன். இதில் ஒரு சென்டரில் ஒரு ஹோலும் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஒர்க் பண்ண போகுது. இந்த வின்சிம்ஸ்லேயே முக்கியமான டெக்னிக் இங்கே தான் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த நூல் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் மணி கோக்குறதுக்காக பயன்படுத்துறது. இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கையாலலாம் அறுத்து துண்டாக்க முடியாது. வேறு எந்த நூல் யூஸ் பண்ணாலும் வின்சிம்ஸ்லேருந்து நம்ம எதிர்பார்க்குற எஃபெக்ட் வராது. அப்படியே இந்த செட்டப்பை இந்த மூடியில் சென்டர் ஹோலில் தொங்க விடணும். இந்த மாதிரி நூலை கோத்து எடுத்துட்டு மேலே சும்மா முடிச்சு போட்டால் இது நழுவி வந்துடும். அதனால் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ரீஃபில் பீஸ்க்குள்ளார நூலை விட்டு டெம்பரரியாக ஒரு முடிச்சை போட்டு வச்சுக்கிறேன். ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இதோட லெங்க்த்தை நம்ம முடிவு பண்ண முடியும். மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கிற வின்சிம்ஸோட டிசைனில் இருக்கிற குறைபாடுகளுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தாது தான். அதுதான் காசு கொடுத்து வாங்கி எல்லோரும் மாட்டி விட்டுட்டு இதுதான் போல இருக்குது வின்சிம்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற வின்சிம்ஸில் இருக்கிற குறைகள் எல்லாம் சரி பண்ணி தான் இதை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு. அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நூல் ரொம்ப முக்கியம். அதை எப்படி நான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லெங்க்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 5 பைப்பையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு லெங்க்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இடத்துல இந்த ரீஃபில் வச்சு க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுடைய ஃபைனல் செட்டப் ஓவர். இதனுடைய அவுட்புட்டை இப்போ செக் பண்ணிடலாம். எப்படி? நல்லா தான் இருக்கு. ஆனால் சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணாக்கா இன்னும் பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அது என்னன்னா, முதல்ல இந்த பிளேட் வந்து கிராஸாக தொங்கிட்டு இருக்கு. இது ஃப்ளாட்டாக இதில் நிற்கணும். அப்போ தான் எல்லா பைப்லையும் கரெக்டான ஒரு இம்பேக்டை கொடுக்கும். நமக்கும் கரெக்டான குவாலிட்டியான சவுண்ட் வரும். இதை நம்ம ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பைப்புக்கும் இந்த பிளேட்டுக்கும் எந்த கேப்புமே இல்லாமல் பைப்பும் பிளேட்டும் ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த பிளேட் மூவே ஆகாது. அப்போ இந்த பிளேட்டுக்கும் பைப்புக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மூடி இன்னும் சுத்தளவு பெருசாக இருந்திருக்கலாம். செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் தான் யோசிக்கணும். இதுக்கு நான் ஒரு கிராக்கான பழைய சிடி எடுத்திருக்கேன். இந்த சிடியை இப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இந்த நூல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்க. அப்போ நமக்கு தேவையான இந்த பிளேட் ஆடுறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சாச்சு. இந்த பிளேட்டையும் நான் ஃப்ளாட்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, எப்படி சூப்பரா. இந்த வின்சிம் செய்யறதுக்கு அலுமினியம் பைப் என்கிட்ட இருந்தது. நூல் மட்டும்தான் கடையில் நான் வாங்கினேன். நீங்கள் அலுமினியம் பைப், நூல் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கனாலும் 175 இல்லை 180 ருபீஸ் தான் ஆகும். ஆனால் மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் எவ்வளோ விற்கிது அப்படின்னு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செய்கிறதுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது போல் பல பயனுள்ள வீடியோக்கள் மேலும் மேலும் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை அப்படியே தட்டி விடுங்க. அப்படியே ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.